மரணம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இன்னைக்கு. மரணம் அப்படின்னா அந்த சொல்லே நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கு. மரணம் அப்படிங்கிறது ஒரு சோகமான நிகழ்ச்சி. மனிதனை பொறுத்த வரைக்கும் மற்ற உயிரினங்கள் கூட மரணத்தை பற்றி புரிஞ்சிருக்கிறதுனால தான் மரணம் ஏற்பட்டுட்டா பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா மனுஷங்க மாதிரியே சோகத்தை கூட கடைபிடிக்கும். இப்போ காக்கா இறந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா காக்காங்களும் ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ மரணம் அப்படிங்கிறது மனுஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்ச்சி. அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனிசம், இது ஒரு கூட்டமைப்பு. பல செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விதமாக ஒரு வேலை செய்துட்ருக்கு. ஒரு பர்டிகுலர் ஃபார்மேஷன். இது ஒரு பர்டிகுலர் தருணத்தில் வேலை செய்யறதுக்கு மறுத்துருது. அது ஒரு ஒருங்கமைப்பில் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அது செயல்பட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அந்த ஆர்டர் செயல்பட மறுத்துருது. அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமோ இல்லை பல அங்கங்களோ அந்த கூட்டமைப்பு கூட சேர்ந்து ஒத்துழைக்க மறுக்கிறதுனால மரணம் ஏற்படுது. மரணம் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா வயசானதுனால இருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது கொலை இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அது இயற்கையாக நடந்ததாக இருக்கலாம், இல்லை செயற்கையாக நடந்ததாக இருக்கலாம். ஆனால் மரணம் ஏற்படுறது எப்படின்னா மேஜர் திங்ஸ் மேஜர் ஆர்கனிசம்ஸ், அதாவது இந்த ஆர்கனிசமில் மேஜர் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி, ஹார்ட், லிவர் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா மரணம் ஏற்பட்டுரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த சுயம் அப்படின்னு சொல்கிறது, ஐ ஃபீலிங் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை விட அது மேலோங்கி நிற்கிது. அது எங்கேயோ தூரத்துல இருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கு. எப்படி சொல்ல வரேன்னா, அந்த உடம்பை விட அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு கையிழந்தா ஒருத்தர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் உயிர் பிழைக்கலாம், ஆனால் கையை இழக்கணும் அப்படின்னா கையை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா உயிர் காப்பாற்றணும். சரி, காலையும் இழந்துருவீங்க, காலு கை ரெண்டுமே இருக்காத, அப்போன்னா உயிர் வாழலாம் அப்படின்னா அதுக்கும் தயார். எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் உயிர் மட்டும் பிழைக்கலாம், ஆனால் உடம்பு கம்ப்ளீட்டாக செத்து போயிட்டோன்னா கூட நம்ம ரெடி. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விதமான நம்மளுடைய விழிப்புணர்வு, இந்த உலகத்தினை பற்றின ஒரு விழிப்புணர்வுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் விழிப்புணர்வு அந்த இது கிடையாது. நம்ம யார் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வோடு சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம குடும்பம் என்ன, நம்ம யார் அப்படிங்கிறத, அதுதான் விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பெரியதாக இருக்கு. அதாவது இந்த உடலை விட அது பெரியதாக இருக்கு. யாருக்குமே தெரியாது இறப்புக்கு பிறகு ஒரு பிறப்பு இருக்கா,
இல்லை இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சதாக சொன்னாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இந்த உலகம் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொய். அது ஒரு கற்பனை. நம்ம மூதாதையர்கள், ரொம்ப நல்ல மூதாதையர்கள் கூட இப்படி ஒரு மகத்தான ஒரு மாபெரும் பொய் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை அது இந்த சமுதாய நடைமுறைக்காக அப்பா டிஸ்டர்ப்